ஹை சப்போர்ட்டர்ஸ். மார்வல் கேம்ஸ், மார்வல் மூவி இண்டஸ்ட்ரியில மட்டும் பெரிய ஆள் கிடையாது, கேம் இண்டஸ்ட்ரியிலும் அவன் பெரிய ஆளு தான் அப்படி சொல்லி காட்டிட்டு தான் இருக்காங்க. மார்வல்ல பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல்ல மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு 6 கேம்ஸ் வந்து பிளே ஸ்டோர்ல அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர PSP, PS2, PS3, PS5, Xbox சொல்லிட்டு கணக்கே இல்லாம நிறைய கேம்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல ஆண்ட்ராய்டு மொபைல் எந்த எமுலேட்டரும் யூஸ் பண்ணாம ஆண்ட்ராய்டுல அபிஷியலா பிளே ஸ்டோர்ல இருக்க கேம்ஸோட ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் தான் பார்க்க போறோம். இதுல ஏகப்பட்ட கேம்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அது வந்து பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கணக்கெடுத்தா போயிட்டே இருக்கும். அந்த கேம்ஸ்லாம் ஸ்பைடர்மேன் அன்லிமிட்டெட், அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 and 2, தரமான மார்வல் கேம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் இதுதான். அயர்ன் மேன் 3, தோர் த டார்க் வேர்ல்டு, அல்டிமேட் ஸ்பைடர்மேன், டோட்டல் மேகம், மார்வல் ஃபியூச்சர் ரெவல்யூஷன், எனக்கு பிடிச்ச பர்சனல் ஃபேவரட் இந்த கேம், மார்வல் ரியலம் ஆஃப் சாம்பியன்ஸ். இந்த கேம்ஸ்லாம் வந்து சூப்பர் டூப்பரா இருந்துச்சு, செம்மையா ஹிட் ஆனிச்சு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல சர்வர் ஷட் டவுன் பண்ணி இந்த கேம் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசனே தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோல பிளே ஸ்டோர்ல இருக்கிற மார்வல் கேம்ஸோட ஒஸ்ட் பெஸ்ட் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா ஹைப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஹைப்பை தட்டி விட்டீங்கன்னா 4-5 பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல வீடியோ போகும். லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம ஒஸ்ட் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். ஒஸ்ட் லிஸ்ட்ல நான் 2 கேம் ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேம் மார்வல் ஸ்னாப். இந்த நம்ம சின்ன வயசுல WWE கார்ட்ஸ்லாம் வச்சு விளையாடுவோம் பாத்தீங்களா? பிக்ஸோக்கு இவ்வளவு பவர், ஜான்சனுக்கு இவ்வளவு பவர், அந்த மாதிரி சொல்லி கார்ட்ஸ் வச்சு பிளே பண்ணிட்டு இருப்போம். பிக்ஸோ எடுத்தாலே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்போனன்ட் நம்ம கிட்ட கார்டு கொடுத்தாகணும். ஏன்னா பிக்ஸோக்கு தான் பவர் அதிகம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் தான் இந்த கேம். நம்ம கார்டு கேம் கையில விளையாண்டுருப்போம் ரியலா. அந்த கார்டு கேம் மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு போன்ல விளையாடுற கேம் தான் மார்வல் ஸ்னாப். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாது. இந்த கேம்ல ஒரு சின்ன கான்செப்ட் தான். மார்வல்ல இருக்க மல்டிவர்ஸ் கேரக்டர் எல்லாமே இந்த கேம்ல இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து நம்ம கார்டு மாதிரி கார்டு ஃபார்ம்ல நம்ம பேட்டில் பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு. எக்ஸாம்பிள் சொன்னா பிளேயர்ஸ் வந்து ஸ்பைடர்மேன், அயர்ன் மேன், ஹல்க், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், தேனோஸ், இப்ப இருக்கிற டாக்டர் டூமரையும் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஆப்போனன்ட் வந்து நம்ம தோக்கடிதான் நம்ம வேலையா இருக்கும். இதோட கேம் பிளே பாத்தீங்கன்னா டெக் சிஸ்டம். 12 கார்டு நம்ம கிட்ட இருக்கும். 12 கார்டு வச்சு ஒரு டீம் உருவாக்கணும். ஆப்போசிட்ல இருக்கிற அந்த 12 கார்டு இருக்க எதிரி டீம் வந்து நம்ம டிஃபீட் பண்ற மாதிரி கேம் இருக்கும். ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு விதமான பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்கும். எனர்ஜி அதிகமா இருக்கும், பவர் அதிகமா இருக்கும், ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அயர்ன் மேன் பாத்தீங்கன்னா பவர் வந்து டபுளா இருக்கும். ஹல்க்கு வந்து ஹை பவர் கார்டு, அவர் தான் பிக்ஸோ மாதிரி ஹல்க்னு வச்சுக்கோங்களேன். பேட்டில் ஃபீல்டு வந்து 3 லொகேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸ்டார்க் டவர், வகாண்டா, ஆஸ்கார்டு. இந்த ஒவ்வொரு லொகேஷன்லயும் டிஃபரெண்ட் எஃபெக்டா இருக்கும். ஒவ்வொரு லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். கேம் லெவல் வந்து 3 ஸ்டேஜ் நம்ம முன்ன சொன்னல அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 3 ஸ்டேஜ்ல 2 லொகேஷன்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரா இந்த கேம்ல இருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி கேம் தான். எனக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி கேம் பிடிக்காது. அதனால இந்த கேம் வந்து ஒஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இந்த கேம் பிடிச்சவங்களுக்கு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் கேமா தான் இருக்கும். இந்த கேமோட பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஸ்னாப் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்னாப் பண்ணிட்டு அந்த ஆப்போனன்ட்டை தோக்கடிச்சு அதுல வர அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கார்டோட பவரோ எபிலிட்டியோ ஸ்ட்ராட்டஜியோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கேம் தான் இருக்கும். அந்த கிரைண்டர் மெத்தட்னு ஒன்னு சொல்லுவாங்க. டெய்லி நம்ம பிளே பண்ணி நம்மளோட பவரோட கார்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிரைண்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. டெய்லி ரிவார்ட்ஸ் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. அது ஓகேவா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணா இந்த கேம் தாராளமா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் மார்வல் பசில் குவெஸ்ட். இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு பசில் சிஸ்டம் பேஸ் பண்ண கேம் தான். மார்வல் ஹீரோஸ், வில்லன்ஸ்லாம் வச்சு ஒரு பசில் குவெஸ்ட் மாதிரி பண்ணி பசில் மூலமா பேட்டில் பண்ணி அந்த எனிமியை டிஃபீட் பண்ற மாதிரி இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில வில்லனே வந்து நார்மன் ஆஸ்பார்ன். அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் ISO 8 அந்த பவரை வச்சு இந்த ஷீல்ட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே அவரால மாத்தி உலகத்தையே கை பண்ற அவர் ட்ரை பண்றாரு. நம்ம மார்வல் ஹீரோஸ் ஸ்பைடர்மேன், கேப்டன் அமெரிக்கா, அயர்ன் மேன், வோல்வரின் அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஆஸ்பார்ன் பண்ற மிஷன்ஸ் எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கறது அந்த ஸ்டோரியோட கதையா இருக்கும். இதுல தனித்தனி மிஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸ்பைடர்மேன் மிஷன், அவெஞ்சர் மிஷன், வில்லன் அட்டாக் ஈவென்ட்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட மிஷன் தனித்தனியா இருக்கும். ஒவ்வொரு மிஷன்ஸ்லயும் ஒவ்வொரு சின்ன சின்ன சைடு வில்லன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்கள டிஃபீட் பண்ணி நம்ம பவர் ஏத்திக்கிற மாதிரி இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லங்க, கேண்டி கிரஷ் விளையாடுங்களா அதான் கேம். சிம்பிளா சொன்னா கேண்டி கிரஷ் தான் இந்த கேம். என்ன கொஞ்சம் கிராபிக்ஸ்ல ஆட் பண்ணி புதுசா ஜெம்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் இந்த கேம்ல. எனிமிக்கு வந்து நம்ம 3 கலர் ஒன்று சேர்த்துனா எனிமி டீமுக்கு வந்து டேமேஜ் ஆகும். அந்த டீம்ல எனிமி வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, நம்மளும் விளையாண்டுட்டு இருப்போம். யாரு ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க தான் கதையா இருக்கும். ஒரு நார்மலான கேம் தாங்க இந்த கேம். அதனால இந்த கேம் வந்து நான் ஒஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். நம்ம ஹீரோஸ்ல வச்சு ஒரு கேண்டி கிரஷ் பிளே பண்ணனும்னா இந்த கேம் நீங்க தாராளமா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பெஸ்ட் லிஸ்ட்டுக்கு போடலாம். மார்வல் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் ஒரு டர்ன் பேஸ்ட் RPG ஸ்ட்ராட்டஜி மொபைல் கேம் தான். இந்த கேம் ஆண்ட்ராய்ட்ல இருக்கு, iOSலயும் இருக்கு. இந்த கேம்ல வந்து மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஹீரோஸையும் வில்லன்ஸையும் நம்ம டீமா சேர்த்து ஒரு பேட்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிளேயரை வந்து ஸ்குவாட் பில்ட் பண்ணி எனிமிஸை டிஃபெக்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன சைடு மிஷன்ஸ் பண்ற மாதிரி தான் கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இதோட மெயின் வில்லனே அல்டிமஸ் தான். அல்டிமஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். அவர் வந்து எடுத்த ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்றது அவரோட பிளானா இருக்கும். நம்ம உலக டேஞ்சர்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எல்லா ஹீரோஸையும் ஒன்னு சேர்த்து ஒரு பேட்டில் அவங்களுக்கு எதிராக போராடுற மாதிரி ஒரு பேட்டில் மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல ஹீரோஸ் மட்டும் இல்ல, நம்ம வில்லன்ஸையும் வச்சு பிளே பண்ணிக்கலாம். ஹீரோ வில்லன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அல்டிமஸ் எப்படி ஸ்டாப் பண்றாங்க அப்படிதான் இந்த கதையா இருக்கும். இதுல வந்து ஏகப்பட்ட மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸ்பைடர்மேன், அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், வெனோம், டெட்பூல் வரையும் இந்த கேம்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. கேம் பிளே பாத்தீங்கன்னா ஸ்குவாட் சிஸ்டம் தான். 5 கேரக்டர் வந்து பில்ட் பண்ணி நம்ம பிளே பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஹீரோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம பிளே பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஹீரோஸ் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம ஸ்குவாட் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். டர்ன் பேஸ்டு சிஸ்டம். கேம்ல வந்து காம்பேட் வந்து டர்ன் பேஸ்டு சிஸ்டம் சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் அட்டாக் பண்ணுவோம், நம்ம அட்டாக் முடிஞ்சு அவங்களுக்கு பவர் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எனிமி நம்மள அட்டாக் பண்ணுவோம், அதுல நம்ம எப்படி பவர் குறையும், அந்த மாதிரி அட்டாக் மாறி மாறி வரும். சோ அதை பொறுத்து யாரோட லெவல் கம்மியா இருக்கோ அந்த டீம் தோத்து போயிடும். அதனால நம்மளோட பவர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எல்லா எனிமீஸையும் ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கேரக்டர்ஸ் வந்து பேசிக்கான அட்டாக்கும் 2 ஸ்பெஷல் அபிலிட்டிஸும் கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர்மேனுக்கு வந்து வெப் அட்டாக் கொடுத்திருப்பாங்க, ஹல்க்கு வந்து ஹெவி ஸ்மாஷ் இருப்பாங்க, டெட்பூலுக்கு ஹீலிங் அபிலிட்டி. அந்த மாதிரி அபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜியை சார்ஜ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த கேம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் தான். இதுல ஸ்டோரி மோடு மட்டும் இல்லாம தனியா அரேனா மோடு, பிளிட்ஸ் மோடு, ரைட்ஸ், அலையன்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மோட்ஸ் எல்லாம் பிளே பண்ணி நம்ம கேரக்டருக்கான பவர் வந்து நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல கேம் தான். பசில் சிஸ்டம்லாம் இல்லாம சும்மா கார்ட்ஸ் வச்சு பிளே பண்ணாம அந்த ஹீரோஸ் வச்சு அந்த அபிலிட்டிஸ் எல்லாம் பண்றதுனால அந்த கிராபிக்ஸ் நல்லா இருக்கனால இந்த கேம் வந்து நான் பெஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கேம் மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ். மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து இது ஒரு ஃபைட்டிங் கேம் தான். இதுலயே ஹீரோஸ் வில்லன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு டீமா அரேனா பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். பிளேயர்ஸ்க்கு தேவையான கலெக்டபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளே ஒரு டீமை பில்ட் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இந்த கேமா இருக்கும். கேம்ல ஸ்பைடர்மேன், அயன் மேன், தோர், ஹல்க் எல்லாருமே இருப்பாங்க இந்த கேம்ல. ஸ்டோரி பாத்தீங்கன்னா இந்த கேமோட மெயின் வில்லன் கலெக்டர் வந்து மார்வல் யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு காஸ்மிக் கேரக்டர். அவன் வந்து டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல இருக்க ஹீரோஸ் வில்லன்ஸை கேப்சர் பண்ணி பேட்டில் இடம் அப்படிங்கிற ஒரு அரேனாக்கு கொண்டு போயிடுறாங்க. அவனோட கோல் என்னன்னா மார்வல் யூனிவர்ஸ்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அவரோட நோக்கமே இருக்கும். பெரிய பெரிய கேரக்டர்ஸ், பெரிய பெரிய வில்லன்ஸ் எல்லாம் நம்ம டிஃபீட் பண்ணி யார் அந்த யூனிவர்ஸ்ல பெரிய ஃபைட்டர் அப்படிங்கறத காட்டுறதா இந்த கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா 1vs1 ஃபைட்டிங் சிஸ்டம் மாதிரி பண்ணிருப்பாங்க. லைட் அட்டாக், டேஷ் அட்டாக், பிளாக், ஹெவி அட்டாக் அந்த மாதிரி அட்டாக்ல அதுல கொடுத்திருப்பாங்க. நம்ம மார்டல் கம்போர்ட் கேம் நீங்க விளையாண்டுட்டீங்கன்னா அந்த கேமோட ஸ்டைல் அப்படியே மாறாம கொடுத்திருப்பாங்க. இதுல 3 ஸ்பெஷல் அட்டாக் கொடுத்திருப்பாங்க. ஸ்பெஷல் 1 வந்து ஸ்மால் அட்டாக்கா தான் இருக்கும். ஸ்பெஷல் 2 வந்து ஸ்ட்ராங் அட்டாக், கொஞ்சம் ஹெல்த் நிறைய குறையும். ஸ்பெஷல் 3 வந்து சினிமேட்டிக் அல்டிமேட் அட்டாக். இந்த அட்டாக் போட்டீங்கன்னா அவனோட முக்காவாசி 75% ஹெல்த் வந்து நம்ம குறைச்சிடலாம். அந்த அட்டாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்கான ஒரு எனர்ஜி பார் வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃபரெண்ட் காஸ்டியூம் கொடுத்திருப்பாங்க. ஸ்பைடர்மேன்ல கணக்கே இல்லாம இருக்கும் காஸ்டியூம்ஸ். அந்த மாதிரி தோருக்கு, கேப்டன் மார்வல், பிளாக் விடோ, ஹாக்காய் எல்லாருக்குமே நல்ல நல்ல காஸ்டியூம்ஸ் கொடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த காஸ்டியூமுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அட்வான்டேஜ், அவங்களோட பவர்ஸ் எல்லாமே மாறும். கிராபிக்ஸ், ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். கிராபிக்ஸ் ரொம்ப டெவலப் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த கேம் உண்மையாலுமே நல்லா இருக்கும். அதனால தான் இந்த கேம் வந்து நான் பெஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வரையும் மோஸ்ட் டவுன்லோடட் கேம்னா இந்த கேம் தான் சொல்லுவாங்க மார்வல்ல. ஓகே கைஸ், இப்போ நம்ம கோட் லிஸ்ட்டுக்கு போலாம். கோட் லிஸ்ட்ல நான் 2 கேம் ஆட் பண்ணிருக்கேன். மார்வல் ஃபியூச்சர் ஃபைட். மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் வந்து ஒரு ஆக்ஷன் ஆர்பிஜி மொபைல் கேம் தான். இந்த கேம்ல மார்வல் ஹீரோஸ், வில்லன்ஸ் அதே மாதிரி டீமா வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்க முடியும். 200 கேரக்டருக்கு மேல இந்த கேம்ல அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட மல்டிவர்ஸ் மோட்ல இந்த கேம்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு மூவி வருதுன்னா அந்த மூவி ரிலேட்டட் அப்டேட் ப்ராப்பரா இந்த கேம்ல வந்துரும். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் டூம் அப்டேட் வந்துச்சு ரீசெண்டா. அந்த மாதிரி வால்வரின் அப்டேட் வந்துச்சு, டெட்பூல் அப்டேட். சோ அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்லாம் இந்த கேம்ல பண்ணுவாங்க. அதனால இந்த கேம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சூப்பரா இருக்கும். கேரக்டர்ஸ் அதை இன்வால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்டோரி பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸோட கிரைசிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேம் உருவாக்கிப்பாங்க. நிக் ஃபியூரி வந்து ஃபியூச்சர்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வருது. நிக் ஃபியூரிக்கு பல டைமென்ஷன்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதனால நம்ம இருக்கிற உலகம் வந்து டேஞ்சர்ல மாறிடும். சோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண தோர், பிளாக் பேந்தர் அவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அயன் மேன், கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ அவங்க எல்லாம் வந்து அவெஞ்சர்ஸ் பில்டிங் அட்டாக் பண்ண அல்ட்ரான் போர்சஸ் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அல்ட்ரானை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் கேம்ல ஒரு பெரிய ட்விஸ்டே வரும். வில்லன் ஆர்கானிசம் எய்ம் வந்து சயின்டிஸ்ட் ஜெம்மா சிம்மன்ஸை கிட்னாப் பண்ணி வச்சு டைமென்ஷனுக்கு போற ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிவைஸ் மூலமா டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல இருக்க ஹீரோ வில்லன்ஸ் எல்லாமே நம்ம பூமிக்கு வந்துடுறாங்க. அதுல வந்து மோடக், ரெட் ஸ்கல், ஹைட்ரா, அல்ட்ரான், தேனோஸ் அவங்க எல்லாமே நம்ம யூனிவர்ஸ்குள்ள வந்துடுறாங்க. சோ அந்த வில்லன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற ஹீரோஸ்லாம் எப்படி டிஃபீட் பண்றாங்க தான் இந்த கதையா இருக்கும். உண்மையாலுமே ஸ்டோரி மல்டிவர்ஸ் பேஸ்ல பயங்கரமா பண்ணிருப்பாங்க. கேம் பிளே பாத்தீங்கன்னா டீம் சிஸ்டமா பிளே பண்ற மாதிரி இருக்கும். 3 கேரக்டர்ஸ் வச்சு நம்ம கேம் பிளே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அயன் மேன், ஸ்பைடர்மேன், கேப்டன் 3
3 சூப்பர் ஹீரோஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அவங்க எல்லாமே வந்து மிஷன்ல ஃபைட்டுக்கு போவாங்க. காம்பாக்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரியல் டைம் காம்பாக்டா இருக்கும். ஜாய்ஸ்டிக் கேரக்டர் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கில் பட்டன்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டி யூஸ் பண்ணா அது வந்து ஃபில் ஆகுது 10 செகண்ட்ஸ் ஆற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிளேயருக்கும் டிஃபரெண்ட் ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் இருக்கும். ஏகப்பட்ட கட் சீன்ஸ் வரும். எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த கேம்ல. ஒவ்வொரு கேரக்டருக்கும் யூனிக்கா கொடுத்திருப்பாங்க. அதாங்க கேம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. அயன்மேனுக்கு அந்த எனர்ஜி பீம் அட்டாக் பயங்கரமா இருக்கும். தோரோட லைட்டிங் சிஸ்டம், லைட்டிங் பவர்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அதை அப்கிரேட் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி விளையாடுறது இந்த கேம் சூப்பராகவே இருக்குங்க. கேம் கேரக்டர் எல்லாம் அன்லாக் பண்றதுக்காக தனித்தனி மிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த மிஷன்ஸ்ல இருக்க ஸ்டோரி நீங்க பிளே பண்ணீங்கன்னா நீங்க புது புது கேரக்டர்ஸ் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து ரியல் டைம் அப்டேட்ல இந்த கேம் இருக்கிறதுனால தான் இந்த கேம் வந்து கோட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். கோட் லிஸ்ட்ல இருக்கிற கடைசி கேம் லீகோ மார்வல் சூப்பர் ஹீரோஸ். இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான். லீகோ ஸ்டைல் கிராபிக்ஸ்ல இந்த கேம் பண்ணிருப்பாங்க. என்னடா இந்த கேம் நீ வந்து கோட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்க, பார்த்தா எல்லாம் பொம்மை மாதிரி குட்டி குட்டியா இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த கேமோட ஸ்டோரி பக்காவா இருக்கும். இதுல வர அந்த ஆக்ஷன் பேஸ்ட் சிஸ்டம் ஸ்டோரி எல்லாமே நல்லாவே பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், ஃபேண்டாஸ்டிக் போர் அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லா கேரக்டரும் நம்ம வந்து பிளே பண்ணாதான் இந்த கேமோட ஸ்டோரியை முடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம இந்த கேம் முடிக்கிறப்ப நம்ம எல்லா கேரக்டர்ஸ் விளாண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா கேம் ஆரம்பத்திலே வந்து வில்லன் சில்வர் சர்ஃபரை வந்து டாக்டர் டூம் லோக்கி சேர்ந்து அவரோட போர்டை அடிச்சு பறக்க விடுறாங்க. அவர் போர்டுல வந்து அவர் போர்டை யூஸ் பண்ணி காஸ்மிக் பிரிக் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஐட்டத்தை உருவாக்கி இந்த உலகத்தை அழிக்கலாம். அந்த சண்டையில அந்த போர்டு வெடிச்சதுனால அந்த போர்டுல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனி யூனிவர்ஸ்ல தனித்தனி உலகத்துல போய் விழுந்துருது. அந்த விழுந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்க்கறதுக்காக டாக்டர் டூம், லோக்கி, மேக்னெட்டோ, கிரீன் காப்ளின், வெனோம், ரெட் ஸ்கல் அவங்க எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறத ஒவ்வொரு யூனிவர்ஸ் போயிடறாங்க. நம்ம ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த டீமை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊருக்கா நம்ம ஹீரோஸ் போவாங்க. அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பீசஸ் எடுத்து நம்ம வச்சு இந்த உலகத்தை காப்பாத்துற மாதிரி கேம் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க. இருக்கிற எல்லா யூனிவர்ஸையும் சுத்தி பாக்குற மாதிரி இந்த கேம் பிளே வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. கேம் பிளே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் 2 கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கேரக்டரை ஸ்விட்ச் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். எப்படின்னா நம்ம மெயின் கேரக்டர் சூஸ் பண்ணிப்போம், அயன்மேன் சூஸ் பண்ணிப்போம். நமக்கு வந்து சைடு கேரக்டர் ஹல்க் சூஸ் பண்ணா அந்த ஹல்க் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அவர் வந்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணிட்டு அவர் போயிருவாரு. சோ நம்ம அயன்மேன் வச்சு பிளே பண்ற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓபன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த கொடுத்திருப்பாங்க. லீகோ ஸ்டைல் மேப்ல இந்த கேம் கொடுத்திருப்பாங்க. சைடு மிஷன்ஸ் இருக்கும், கலெக்டிபிள்ஸ், பசில்ஸ் எல்லாமே இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிவுலயும் ஒவ்வொரு பாஸஸ் வருவாங்க. அதுதான் இந்த கேம்ல சூப்பரா இருக்கும். அந்த பாஸ் ஃபைட் எல்லாமே தரமா கொடுத்திருப்பாங்க இந்த கேம்ல. ஒவ்வொரு பாஸஸ் ஃபைட்டர்ஸும் அந்த கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணி விளையாடுறது, கேரக்டரோட ஸ்பெஷல் அபிலிட்டிஸ், ஸ்டோரி, அந்த டிஃபரெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டேஜஸ் எல்லாமே இருக்கனால இந்த கேம் வந்து நான் கோட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன் guys. இந்த மாதிரி 6 கேம்ஸ் தான் வந்து மார்வல் பேஸ் பண்ணி இப்ப பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. மார்வல் என்ன ஒரு கோட்டை விடுறான்னா நல்ல நல்ல கேம்ஸ் கொடுத்துறான். ஆனா அதுக்கான ப்ராப்பரான அப்டேட் கொடுக்காம பிளே ஸ்டோரே வந்து யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த கேம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா அந்த கேமை உருவாக்கின மார்வலே வந்து அந்த ப்ராஜெக்டை ஷட் டவுன் பண்ணிடுறான். அந்த மாதிரி எல்லா கேம்ஸும் பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அது இடம் தெரியாமலே போயிருக்கு. உண்மையாலுமே அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 and 2 தரமா இருக்குங்க. ஏன் அதெல்லாம் வந்து பிளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணாங்கன்னு ஒரே கேள்வியா தான் இருக்கு. மேபி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சா, இவங்க கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணாம இருக்காங்களா என்னன்னு தெரியல. பிளே ஸ்டோர் இல்லாம அதர் வெப்சைட்ல இந்த கேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே ஒரு பெஸ்ட் கேம் ஏரானா இந்த ஸ்பைடர்மேன் 1 and 2, மார்வல் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அதெல்லாம் வந்து கேம் லாப்ட் தயாரிச்சிருப்பாங்க. அந்த டைம்லாம் ஒரு கேம்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் ஏரானே நான் சொல்லுவேன். இப்போ வரையும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸ்ட் கேம்ஸ் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரேஷன் கேம் இப்போ வரையும் ஆண்ட்ராய்ட்ல வரலங்க. இப்ப கேம்ஸ் வந்தாலும் அதுல ஆட் போட்டு சாவடிக்கிறானுங்க. எப்படி சொல்றதுன்னா அவனுங்க ஆட்ல சம்பாதிக்கிறதா பாக்குறானுங்க. நமக்கான அந்த கேம் பிளே எல்லாம் வந்து குறைச்சிடுறானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சப்வே சர்வர் சிட்டி வந்துச்சு. அதுல எதுக்கு அவ்வளவு ஆட் வருதுன்னு எனக்கு இன்னமும் தெரியல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆடே இல்லாம கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுற காலம் எல்லாமே அழிஞ்சு போச்சு கைஸ். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். இந்த வீடியோல எல்லா கேம்ஸும் நான் ஆட் பண்ணிருக்கேன். நான் மிஸ் பண்ண கேம்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போறப்ப அது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வித்தின் 1 வீக்ல கான்செப்ட் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். Until now, bye bye guys.